தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது ஜோஸ் எல்சா குடும்பம் அன்னையின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் பிரவீன்ராஜ் தன்னுடைய பிறந்த நாளிலும், ஜோனா பிரிஜித் தங்களது 15ஆம் ஆண்டு பிறந்த நாளிலும், ஆன்சி செசிலியா தங்களது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளிலும் இறைவன் அவர் கொடுத்த அந்த வாழ்வென்ற பரிசுக்காக நன்றி கூறி இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் மரித்த லீனா, சைமன்ராஜ், எமிலி, இசபெல், பவுல், வாசுதேவன், அல்போன்சா, ஜெஃப்ரின் மற்றும் அந்த குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் பேபி, லாசர், அந்தோனி, கனிஷ்டா, ஜோஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும், மேலும் இந்த பலிப்பிடத்தின் முன் எழுதி வைக்கப்பட்டு நினைவு கூறப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் நாம் கன்னியும் மறைசாட்சியுமான புனித செசிலியாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். புனித செசிலியா பாடகர் குழுவினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார்கள். எனவே இங்கு கூடியிருக்கின்றவங்கள் அனைவர் சார்பாக பாடகர் குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். புனித செசிலியா தன்னுடைய வாழ்விலே அவர் மிக நன்றாக பாடக்கூடியவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய துன்பத்திலே சாகும் தருவாயில் கூட தங்களுடைய மனதளவிலே இறைவனை போற்றி புகழ்ந்த ஒரு மறைசாட்சியாக இருக்கின்றார்கள். எனவே தான் இந்த கன்னியை இன்று நம்முடைய பாடகர் குழுவினுடைய பாதுகாவலராக இந்த திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கின்றது. என இந்த புனித செசிலியா தன்னுடைய வாழ்விலே தான் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்து எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையும், குறிப்பாக தன்னுடைய வாழ்வுடைய துன்பமான, கஷ்டமான, துயரமான வேளையில் இறைவனை போற்றி புகழ்ந்த ஒரு மறைசாட்சியாக இருக்கின்றார்கள். எனவே அந்த புனிதையிடம் நாமும் கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்விலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணங்களில் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் என்றுமே இறைவனை போற்றி புகழக்கூடிய மக்களாக நாம் என்றும் இருக்க வர வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடவும். சகோதரரை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பாவங்களை அறிந்தவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். பிதாவே, என் பாவங்களை அறிந்தவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே, இயேசுவே, படைப்பாக்கி ஏற்றுக்கொள்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் அடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும், உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். துயர் மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன். மக்கபெயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தை 1 முதல் 13 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீகு நாட்டு எலிமாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும் கிரேக்க நாட்டை முதலில் ஆண்ட மாசிடோனிய மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கிருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பி சென்றான். யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறையடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரிசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறையடிக்கப்பட்ட படைகளிலிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள், மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திருவுறவிடத்தை சுற்றிலும் முன்போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்தார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து மிகவும் நடுங்கினான். நான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்து படுக்கையானான். கடுந்துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லோரையும் அழைத்து, என் கண்களில் இன்று துக்கம் அகன்று விட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயர்கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூர்கிறேன். அங்கு இருந்த பொன் வெள்ளிக்கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அமிழ்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால் தான் இந்த கேடுகள் என்னை வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர் மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். பல்லவி. ஆண்டவரே,
விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின கொலையில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 27 40 முடியும். அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்ளவில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதுதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கின்றார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞர் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவிடம் கேள்வியானது கேட்கப்படுகிறது. இயேசு அதற்கு பதில் கூறுகின்றார். என்ன பதில்? 3 முக்கியமான பதிலை கூறுகின்றார். முதலில் என்ன கேள்வி கேட்குறாங்க? என்ன கேள்வி கேட்குறாங்கன்னே தெரில.
அப்போ கேள்வி தெரியாமல் பதில் சொல்லி அதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆமாவா இல்லையா? கேள்வி தெரியாமல் பதிலை சொன்னால் அதற்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்படி என்றால் என்ன கேள்வி? என்னவா? என்ன கேள்வி? இறந்ததற்கு அப்புறமேட்டு அவர்கள் யாருடைய மனைவியாக இருப்பார்கள்? அதற்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு? 3 முக்கியமான பதில். முதலாவது, திருமணம் செய்து கொள்ளவில்லை யாரெல்லாம் உயிர் தெழுதுகிறார்களோ, அதுவும் வருங்கால வாழ்வை பெற தகுதி உள்ளவர்கள் எல்லாருமே அப்போ அந்த தகுதியை பெறுகிறார்களா? எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்கிறதா? ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு, வருங்கால வாழ்வை பெற தகுதி யாரும், தகுதி பெற்ற யாரும் உயிர் தெழும் பொழுது திருமணம் செய்து கொள்வதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதாவது அந்த காலத்தில் திருமணம் எதுக்காக செய்கிறாங்க? தான் இறந்துவிட்டால் தன்னுடைய மகன் தன்னுடைய வம்சத்தை உருவாக்குவான். அதனால தான் என்ன பண்ணுறாங்க? அப்படி என்றால் தன்னுடைய வம்சம் வளர்வதற்காக தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? தம்பி, கல்யாணமே பண்ண போகிறதில்லை, ஏனென்றால் அவர்கள் இறக்கவே போவது இல்லை. அப்படி என்றால் வருங்கால வாழ்வில் நமக்கு இறப்பு என்பது உண்டா? இறப்பு என்பதே கிடையாது. இறப்பே இல்லை என்ற பொழுது எதற்காக நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? இது முதலாவது விடை. இரண்டாவது விடை என்ன சொல்றாரு? நீங்க யாரை போல் இருப்பீர்கள்? வானதூதர்களை போல் இருப்பீர்கள். இயேசு வாழ்ந்த சமுதாயத்தில் இன்றும் சரி ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது, மிகவும் கொடூரமாக ஒரு உயரத்தில் இருந்தது. அதனால் என்ன சொல்றார் ஆண்டவர்? வானதூதர்களை போல் இருப்பார்கள். அப்படி என்றால் ஆணும் பெண்ணுமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு வேறுபாடும் இருக்கவே இருக்காது. இருவரும் சமமாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் வானதூதர்களை போல் இருப்பார்கள். முதலாவது, திருமணம் செய்ய மாட்டார்கள். இரண்டாவது, வானதூதர்களை போல் இருப்பார்கள். மூன்றாவது, அவர்கள் அனைவரும் யார்? கடவுளின் மக்களாக இருப்பார்கள். எனவே அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, இறந்து உயிர் தெழுபவர்கள் கடவுளின் வாரிசாக மாறுகிறார்கள். எப்படி? கடவுளின் வாரிசாக மாறுகிறார்கள். என்றுமே அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையவே கிடையாது. மூன்றாவது, அவர்கள் நிரந்தரமான வாழ்வை வாழ்வார்கள். அப்படி என்றால் கல்லறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னது? வாழ்க்கை கல்லறையோடு முடிய போவதில்லை. நம்முடைய வாழ்க்கை கல்லறைக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நிரந்தரமான வாழ்வை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். இறப்புக்கு அப்புறம்தான் நம்மளுடைய வாழ்வை நாம் தொடங்கவிருக்கின்றோம். இறப்பு ஒன்றும் இறுதி அல்ல. நிரந்தரமான வாழ்வின் தொடக்கம் எது? இறப்பு தான். எனவே நம்மளுடைய இறப்பு தான் நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வை தருகிறது. கடவுளின் வாரிசுகளாக நாம் மாறுகின்றோம். இன்று நாம் யாருடைய திருவிழாவை கொண்டாடுறோம்? செசிலியா அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அவர்களுடைய சிறப்பு என்ன? நல்லா பாடுவாங்க ஃபாதர். நல்லா பாடுறதுனால அவங்க பாடகர் குழுவுக்கு பொறுப்பாளராக கொடுத்துட்டாங்க. என்னது அவர்களுடைய சிறப்பு என்ன? அவர்கள் எப்படி கொலை செய்கிறார்கள்? தலையை வெட்டினவனே தலை விழுந்துருச்சா? என்ன பண்ணுறாங்க? முதலாவது, அவர்கள் 2, 3வது செஞ்சுரியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கிறிஸ்தவம் வளரவே இல்லை. இயேசு என்ற பெயரை சொன்னால் என்ன பண்ணுவாங்க? போட்டு தள்ளிடுவாங்க. எனவே அந்த நேரத்தில் இவர்களுடைய கணவர், இவர்களுடைய சகோதரர் 3 நபர்களும் இயேசுவுக்காக கிறிஸ்துவை பரப்புபவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய கணவரையும் சகோதரர்களையும் என்ன பண்ணிடுறாங்க? கொலை செய்து விடுகிறார்கள். இவர்கள் தனியாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க செய்த விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய இல்லத்தை இறை வேண்டலின் இல்லமாக மாற்றினார்கள். அதாவது கேட்டகம்பன்ஸ், ஒரு சிறிய குழுவாக அன்பிய கூட்டம் நடத்துகிறோமா நம்ம? அன்பிய கூட்டம். அதை மாதிரி அந்த காலத்தில் தன்னுடைய இல்லத்தை, அதாவது கிறிஸ்துவை, இயேசு என்ற பெயரை சொன்னாலே கொலை செய்து விடுவார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய இல்லத்தை அவர்கள் இறைவேண்டில் இல்லமாக மாற்றினார்கள். இந்த காலத்தில்
அடுத்த அன்பிய கூட்டம் யார் வீட்டில் வைக்கலான்னு சொன்னால் எத்தனை பேர் கை தூக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க? ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளரும் நீங்கள் வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? கேட்க வேண்டியதாக இருக்குது. அன்பிய கூட்டம் கூட நடத்துறதுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் வீட்டில். ஆனால் அந்த காலத்தில் உயிர் போகிவிடும், நம்மை கொலை செய்து விடுவார்கள் என்று அறிந்தும் தன்னுடைய இல்லத்தை இறை வேண்டலின் இல்லமாக மாற்றியவர்தான் இந்த புனிதை செசிலியா அம்மா. இவர்களை 3 தடவை கொலை செய்ய முயற்சி பண்றார்கள். முதலாவது அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவர்களை என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டில் ப்ரேயர் வைக்கிறதுனால அவங்களை கைது செய்து விடுகிறார்கள். இரண்டாவது ஒரு ரூமில் பூட்டி போட்டுடுறாங்க. ரூமில் பூட்டி போட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க? நிறைய நெருப்பு வைத்து விடுகிறார்கள். அவர்கள் அவிந்து சாக வேண்டும் என்று. இட்லி நம்ம எப்படி அவிக்கிறோம்? இட்லியை சுடுறது கிடையாது, அவிக்க தானே செய்கிறோம். அது மாதிரி அவர்கள் அவிந்து சாக வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க? சுற்றி நெருப்பை வைத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை. மூன்றாவது என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய தலையை வெட்டுறாங்க. தலையை 3 தடவை வெட்டணும். 3 தடவை வெட்டுறதுக்குள்ளே தலை கீழே விழுந்துடணும். அதுதான் அந்த ரோமையினுடைய ரூல். 3 தடவை வெட்டுறாங்க. 3 தடவையும் தலை கீழே விழவே இல்லை. அதுக்கப்புறம் எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறாங்க? அவங்க தலை வெட்டப்பட்டு எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறாங்க? 3 நாட்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த 3 நாட்களும் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய இதயத்திற்குள் நம்முடைய கிறிஸ்துவை இயேசுவை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே தன்னுடைய துன்பத்திலும் நாம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது நிறைய பாட்டு பாடுவோம். துன்பமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அழ மட்டும்தான் செய்வோம், கண்ணீர் மட்டும்தான் வெடிப்போம். ஆனாலும் நாம் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி இயேசுவை அவரை நாம் புகழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? புனித செசிலியா அம்மாள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். எனவே வேதனையிலும் இறைவனை புகழ வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். வாழும் சிறிய மலரும் நானே சேர்த்துக் கொள்வாய் உனது பலியின் பொருளாக. சேற்றில் வாழும் சிறிய மலரும் நானே சேர்த்துக் கொள்வாய் உனது பலியின் பொருளாக. என் மனம் அறிந்த இயேசுவே உன் பாதம் வந்தே ஏற்றுக்கொள்ளும். என் மனம் அறிந்த இயேசுவே உன் பாதம் வந்தே ஏற்றுக்கொள்ளும். தந்தோம் தந்தோம் காணிக்கை எங்கள் இதயம் தரும் காணிக்கை. ஏற்றிடுவீர் இறைவா, மாற்றிடுவீர் தலைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலியா என்னும் புனிதை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே உசானா. வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து மிக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மெய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா காணும் புனித சிசிலியா, இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாமும் புனித சிஸ்ரியாவைப் போல நம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை போற்றி புகழ்கின்ற மக்களாக என்றும் இருக்க வரவேண்டி நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா. அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனை அன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனை அன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் உறவானவா, என் உயிரானவா, என் வாழ்வெல்லாம் நீயே துணையாகவா. என் உறவானவா, என் உயிரானவா, என் வாழ்வெல்லாம் நீயே துணையாகவா. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனை அன்றி சொந்தங்கள் வேறில்லையே. கரங்களில் என்னை பொறித்தவரே, உன் தோளில் என்னை சுமந்தவரே,
கரங்களில் என்னை பொறித்தவரே, உன் தோளில் என்னை சுமந்தவரே, கருணையின் மழையே தெய்வமே, காலங்கள் கடந்த பரம்பொருளே, கண்ணின் மணியாய் காப்பவரே, தாய்மையின் உருவமானவரே, ஏழிசை மீட்டி இறைவனை புகழ்வேன், உன் பதம் பணிவேன் மாபரணி, உன் மனம் படைத்தவன் புகழினை பாடுவின், கருமுதல் காக்கும் தாயவனே, ஏழிசை மீட்டி இறைவனை புகழ்வேன், உன் பதம் பணிவேன் மாபரணி, உன் மனம் படைத்தவன் புகழினை பாடுவின், கருமுதல் காக்கும் தாயவனே, கருமுதல் காக்கும் தாயவனே, என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உன்னை அன்றி சொந்தங்கள் வேறில்லையே. கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியா என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியமாகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டி நீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பகவினை தீர்ப்பாய், பதமுனை சேர்ப்பாய், இதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பகவினை தீர்ப்பாய்,
நிதம் துணை சேர்ப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்